கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 41ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனம். ஏசாயா 41:12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். என்ன ஒரு அருமையான ஒரு வாக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களாங்க. உங்களோட யார் போராடினாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களை தேடியும் காணாதிருப்பாய். ஏன் காணாத இருப்பீங்கன்னா, தேவன் உங்களோட இருக்கிறார். அவங்களை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி விடுவார். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. எப்போ யுத்தம் கர்த்தருடையது? நீங்கள் கர்த்தருடன் இணைந்து நடக்கும் பொழுது, கர்த்தருடைய பாதுகாப்பில் அவருடைய செட்டிகளின் கீழ் நீங்கள் வந்தடையும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிடும். இல்லாட்டி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் நான் பார்த்துருவேன்ல, நான் எல்லாத்தையும் முடிச்சுடுவேன்ல அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் தேவன் அருமையான ஒரு வாக்கு நமக்கு கொடுக்கிறார். உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களாங்க. அப்போ உங்களோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாங்க என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களோட அநேகர் போராடி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் தேவனோட நீங்கள் இருப்பதுனால அவங்க ஒன்றுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. அவங்க உங்களால் மேற்கொள்ளவே முடியாது. ஏன் இதெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் நான் நினைப்பேன், நான் எல்லாத்தையும் நல்லா தானே இருக்கேன், நான் ஒழுங்காக தானே இருக்கேன், யாரையும் ஏமாத்தலை, நான் என்னோட வழியில் தானே போயிட்டு இருக்கேன், நான் யாரையும் கெடுக்கலை, யாரையும் ஏமாத்தலை, யாரையும் பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் கூட பழகினவங்க எல்லாருமே என்னைய எதிராக தான் பேசியிருக்காங்க. யாருமே எனக்கு சார்பாக பேசணுன்றது ரொம்ப வெரி ஃபியூ சொல்லலாம். அப்போ நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஏன் ஆண்டவரேன்னு. ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, நமக்குள்ளே இருக்க ஆவியானவர், நமக்குள்ளே இருக்க தேவனை அவங்களுக்குள்ளே இருக்க ஈவில் ஸ்பிரிட், உலகத்தின் ஆவியானவர் எரிச்சல் படுத்துது. என்ன பண்ணாலும் இவன் பேசாமல் ஜாலியாக இருக்கானே, என்ன பண்ணாலும் இவன் பேசாமல் இருக்கானே, நம்ம இவ்வளோதான் நம்ம திட்டுறோம், இவ்வளோதான் கேள்வி பண்ணுறோம், ஆனாலும் திருப்பி நம்மகிட்ட பேசுகிறானே, கொள்கிறானே, எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கானே அப்படின்றது அவங்கள இரிட்டேட் பண்ணோம். அதை தான் அது காரியம். நம்ம அதை புரிஞ்சு கொண்டோன்னே நான் அவங்கள காட்டு பரிதாபப்படுவேன். நான் ஏன் ஆண்டவர் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அழகாக சொல்லுவார், இல்லை அது அவங்களோட இது, அவங்க உலகத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவங்க, நீ தேவாவியால் நிரப்பப்பட்ட, ஆனால் பேசாமல் நீ போக்கில் போய்கிட்டே இரு அப்படின்னு தேவன் சொல்லுவார். அதை தெரிந்து கொண்டோன்னே நான் யாருக்கு எதிராக நிற்கிறதே கிடையாது. ஒரு சில நேரம் போனால் நம்ம மனிதன் தானே, ஒரு சில கோவத்தில் பேசலாம், சண்டை போடலாம். ஆனாலும் 99% நான் விலகி வந்துடுவேன். அந்த வரை அவனை மன்னி மாட்டவரேன்னு வந்துடுவேன். அதான் தேடியும் காணாதிருப்பாய். அப்போ நமக்கு முன்னால் யாருமே நமக்கு எதிரி கிடையாது. எல்லாமே விரோதிகள், சத்துரு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க ஒரு மாதிரி அவங்களோட காரியங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அவங்க இது ஒரு எப்படின்னா நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவனை திருப்பி அடிக்கவே ஒன்றுமே பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது என்னடா இது, இவனை போய் அடிச்சுக்கிட்டு ஒன்றும் பொழுது போல, இன்னொருத்தர் திருப்பி அடிக்கிறான், நான் விட்ட போகட்டான்னு. விலகி உலகத்துக்கு இயல்பு தான். நான் கர்த்தர் அதை அழகாக சொல்கிறாரு, தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுக்கு எதிராக உங்களுக்காக போராடினவர்கள், உங்கள் உயர்வுகளை தடுத்தவங்க, உங்கள் காரியங்களை புரியும் கொண்டவங்க, உங்கள் பணத்தை புரியும் கொண்டவங்க, உங்கள் சொத்துக்களை, உங்களோட நல் வாழ்க்கையை, உங்களோட அமைதியை கெடுத்தவங்க அனைவரையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏன்னா தேவன் உங்களுடன் இருக்கும்போது யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிடுகிறது. நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்ய வேணாம், விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் பாருங்கள், அடுத்து என்ன சொல்லுது பாருங்கள், உன்னோடு யுத்தம் பண்ணின மனிதர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அப்போ உன்னோட யுத்தம் பண்ணின மனிதர்கள், அவங்க யுத்தம் நடக்கும், ஆனால் அவங்கள மேற்கொள்ள முடியாது. அவங்க இல்பொருள் ஆவார்கள் என்ன, ஒன்றும் இல்லாமல் போவாங்க. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. அவர் ஜெயத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் யார் உங்களுக்கு எதிராக வந்தவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் கண்கள் காணும். இதுதான் தேவன் சொல்கிற ஒரு காரியம். அதனால் யுத்தம் கர்த்தருடையது கொண்டுட்டு உங்களுக்காக எதிராக போராடுறவங்கள மன்னிக்கும் பக்குவத்துக்குள்ளே வாங்க. மன்னிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிடும். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, மருந்து இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்களேங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவுமனை பரலோபிதாவே, எங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்போம் என்று சொன்ன மகா திருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. யுத்தம் உங்களுடையதானவரே. நாங்கள் எப்படி உண்மை பற்றிக் கொள்வது என்பது முழு வேதமும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே.
எங்களோட போராடியவர்களை நீர் பார்த்துக் கொள்வேன் என்று நீர் எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கருத்து தெரிகிறோம் அப்பா. இந்த நோயின் தாக்கங்களில் இருந்து பலவீனங்களில் இருந்து அவர்களை நீங்களாய் பாதுகாத்துக் கொள்ளணும். பரலோக வைத்தியராக நீர் அவர்களை தொட்டு உங்கள் ரத்தத்தை தெளித்து அவர்களை குணமாக்க மாட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.